வரை எதிரிகளே இல்லைன்னு ஆணவ குரல் சொல்றவன்ல எந்த காலத்திலையும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது. என்னை பொறுத்தவரையில் பணிவுதான் தலைமை பண்பின் அடையாளம். சொல்லை விட செயலே பெரிது. வரலாறு காணாத வெற்றியை நாம பதிவு செய்வோம்னு நான் சொல்றது உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான். உங்க மேல மட்டும் இல்ல, இந்த பொதுக்குழுவுக்கு வராத இரவு பகல் பார்க்காம, வெயில் மழை பார்க்காம, தனக்கு என்ன பயன் பார்க்காம உழைக்கிற கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளை நம்பித்தான் சொல்லுகிறேன். கழகம் இதுவரைக்கும் அடைஞ்ச வெற்றிகளுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். உடன்பிறப்புகளான நீங்க இல்லாம கழகமும் இல்ல, நானும் இல்ல. என்னை தலைவராக உருவாக்குனது நீங்க. என்னை முதலமைச்சராக்கி உயரை தந்தது நீங்களும் மக்களும். உலகத்தில் எந்த கட்சிக்கும் இப்படிப்பட்ட உறுதிமிக்க உழைப்பாளர்கள் தொண்டாளர்கள் கிடைச்சிருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட தொண்டர்கள் காத்து நிற்கிறதுனாலதான் 75 ஆண்டு காலத்தை கடந்து நூற்றாண்டை நோக்கி அதே வேகத்தோடு நாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். சூரியன் நிரந்தரமானது, அதுபோல கழகமும் நிரந்தரமானது. கழகம் எப்படி நிரந்தரமானதோ அதுபோல நம்முடைய கழக ஆட்சியும் நிரந்தரமானது என்ற நிலையை நாம் உருவாக்கணும். அந்த நிலையை உருவாக்க முடியும். அது உங்களால் தான் முடியும், நம்மால் தான் முடியும். அதே நேரத்தில் சாதாரணமான விஷயம் இல்லை. இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற சோதனைகளும் நெருக்கடிகளும் சாதாரணமானது இல்லை. நாம இன்று மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி. ஆனால் ஒரு எதிர்கட்சியை போல சோதனைகளும் நெருக்கடிகளும் நம்மை தொடர்ந்து வருது. மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் இருந்தாலும் எதிர்கட்சியை போல போராடி கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. இது தமிழ்நாட்டின் நலனுக்காக நடைபெற போராட்டம், மாநில உரிமைகளுக்காக நடைபெறக்கூடிய போராட்டம். அரசியல் எதிரிகள் ஒரு பக்கம், கொள்கை எதிரிகள் ஒரு பக்கம், இன எதிரிகள் இன்னொரு பக்கம், துரோகிகள் அடுத்த பக்கம்னு எல்லா பக்கமும் எதிரிகள். இதுக்கிடையில கட்சியும் ஆட்சியும் நடத்துகிற மாபெரும் பொறுப்பு என் தோளிலே சுமத்தப்பட்டிருக்கு. அவதூறுகள் மூலமாக, பொய்கள் மூலமாக நம்ம வீழ்த்த பார்க்கிறாங்க. அதுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே ஒரு மாதிரி சொன்னது போல திமுகவுக்கு என்றைக்கும் ஊடக சொகுசு இருந்ததில்ல. ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக மேலதான் அதிக விமர்சனங்கள் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறவங்க கூட சில நேரங்கள்ல எதிரிகளால பரப்பப்படக்கூடிய அவதூறுகளை, போலி தகவலை நம்பி அவங்களே நம்மை தாக்குகிற நிலையை இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பார்க்கிறோம். ஏன் நம்ம ஆதரவு ஆட்களை இது அடுத்தவருக்கு அனுப்புகிற செயலையும் சில நேரங்கள் தங்களை அறியாமல் செய்யறாங்க. ஆனா உண்மை நிலவரம் என்ன? திமுக ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்பன்சி தான் மக்கள்கிட்ட அதிகமா இருக்கு. அதாவது திமுக ஆட்சிக்கு எதிரான அலையை விட ஆதரவு அலை தான் அதிகமாக வீசுது. அது வெளியே தெரியாம மறைக்க, திசை திருப்ப சில நினைக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழல்ல நாம ஆட்சியில் அமர்ந்தோம் மக்களுக்கு தெரியும். கடந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால அதல பாதாளத்திற்கு போன தமிழ்நாட்டை மீட்டிருக்கோம். ஒன்றிய பாஜக அரசு நம்ம உரிமைகளுக்கு எதிரான எத்தனை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் அத்தனையும் எதிர்த்து இன்று வரை போராடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு நியாயமா ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்காம, தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாக முடக்க நினைச்சாலும் அந்த நெருக்கடிகளெல்லாம் கடந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை நாம செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள், அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள், ஆளுநர் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டைகள்,
உரிமைகளை பறிக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள்னு எத்தனையோ தடைகளை ஒன்றிய பாஜக அரசு போட்டாலும் அதையெல்லாம் கடந்து இன்று இந்தியாவிலேயே வளர்ச்சியில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அதனால வழக்கத்தை விட அதிகமா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக, கழக ஆட்சிக்கு எதிராக அவதூறு அம்புகளை மக்கள் மத்தியில எதிராளிகள் வீசுவாங்க. கருத்து கணிப்புங்கிற பேர்ல எண்ணத்தோடு திமுக கூட்டணிக்கு குறைவான சதவிகிதத்தையும், அதிமுக கூட்டணிக்கு புதுசா வரக்கூடியவங்களுக்கு அதிக சதவீதமான வாக்கு சதவீதத்தையும் போட்டு மக்கள் மனசுல அந்த பொய்ய விதைக்க முயற்சிப்பாங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, முறைகேடுகள் அதிகரிச்சிருக்குன்னு பச்சை பொய்ய தங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடக சொகுசு மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக விதைப்பாங்க. இதையெல்லாம் முறியடிக்க நாம தயாராகணும். ஆகியதான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எந்த காலத்திலும் எனக்கு ஆணவமோ மமதையோ வராது என்று பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சரும் கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் உரையாற்றியிருக்கிறார். தனக்கு தெரிந்தது எல்லாம் உழைப்பு 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 அரசியல் என்றுதான் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு என்றும் போராடும் வெல்லும் என்றும் கூறியிருக்கும் அவர் எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை அசைக்க முடியாது என்றும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். கூட்டணி கட்சியினரோடு பாச உணர்வோடு செயலாற்ற வேண்டும் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்று தன்னுடைய உரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தான் ஏற்கனவே சொன்னதைத்தான் மீண்டும் உறுதியோடு சொல்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பாஜகவின் கண்ட்ரோலுக்கு சென்றிருக்கிறது அதிமுக என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடப்பாடியை சசிகலா முதலமைச்சராக அறிவித்த போது எப்படியெல்லாம் ஆக்ஷன் செய்தாரோ அதே மாதிரி நடிப்பு என்றும், கூட்டணியை அமித்ஷா அறிவித்த போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் பவ்யமாக பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார் பழனிசாமி என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பாஜக கட்டுப்பாட்டுக்குள் அதிமுக சென்றதால் தான் அமித்ஷா அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வருகிறார் என்றும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜகவினுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு செல்லத்தான் பழனிசாமி துடிக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். கட்சியில் இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு இடம் தருகிறீர்களோ அந்த அளவுக்கு புது ரத்தம் பாயும் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் கட்சியில் இளைஞர்களின் செயல்பாடுகள் வேகமாக இருக்கும் பட்சத்தில் வெற்றி உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஜூன் முதல் வாரத்திலிருந்து கட்சி நிர்வாகிகளை தொகுதி வாரியாக சந்திக்க இருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கும் அவர் அண்ணா அறிவாலயத்தில் கட்சி நிர்வாகிகளை தொகுதி வாரியாக சந்திக்க இருப்பதாகவும் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். எனக்கு தெரிந்தது எல்லாம் அரசியலும் உழைப்பும் மட்டும்தான் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நான் அரசியல் அரசியல் உழைப்பு உழைப்பு என்று வளர்ந்தவன் என்றும் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஊடகங்கள் சமூக வலைதளங்களில் கூட நான் அரசியல் செய்திகளைத்தான் பார்ப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் கலைஞராக இருந்தால் கதை கவிதை எழுதுவார், எனக்கு தெரிந்தது அரசியல் மட்டும்தான் என்றும் தன்னுடைய உரையில் பேசியிருக்கிறார். திமுக இருக்கும் வரை, நான் இருக்கும் வரை டெல்லி படையெடுப்புக்கு ஒருபோதும் தமிழ்நாடு வீழாது என்றும், தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அடுத்த ஆண்டு இந்நாளில் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைந்தது என்ற செய்தி வரும் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் வளர்ச்சியில் தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக உயர்த்தியிருக்கிறோம் என்றும் பெருமைப்பட தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய உரிய நிதியை ஒன்றிய அரசு தர மறுக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.